மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு டுடே சனா. இது வந்து ஒரு மேக்கப் டுட்டோரியல் இல்ல, பட் ஐ லவ் ஹவ் மை மேக்கப் டர்ன்ட் அவுட். பிகாஸ் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் மச் ஆஃப் அ ஃப்ளாலெஸ் ஃபினிஷ். இன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் காமிக்க போறேன் ஃபுல் பேஸ் ஆஃப் மேக்கப்க்கு. பட் அது என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் கிடையாது, என்னோட செகண்ட் ஃபேவரட். ஓகேவா? பிகாஸ் டாப் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் சொல்றது ஈஸி. செகண்ட் ஃபேவரட் அது வந்து அதுலயே செகண்ட்லயே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அதுல நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது, அப்படித்தானே? ஸோ அதெல்லாம் தான் என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஐ தாட் இட் வில் பி a bit more interesting than என்னோட டாப் ஃபேவரட் சொல்றதை வரைக்கும். ஸோ லெட் மீ நோ இந்த ஐடியா எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியலன்னா வீடியோ பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். அண்ட் பேமெண்ட் பேசலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமருக்கு வந்து எனக்கு என்ன விஷயம்னா, என்கிட்ட வந்து நிறைய ஃபேவரட்ஸ் கிடையாது. ஐ எம் வெரி பிக்கி ப்ரைமர்னு வரும்போது. ஓகேவா? ஸோ டாப் ஃபேவரட் எனக்கு என்னன்னு தெரியும். செகண்ட் ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நியூ அடிஷன் இன் மை கலெக்ஷன். அது இந்த எல்ஃபோட பவர் கிரிப் ப்ரைமர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ரீசன்ஸ் இருக்கு எனக்கு இது ஏன் செகண்ட் ஃபேவரட்டா இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட், இது வந்து ஓவர்லி எக்ஸ்பென்சிவ். சரியா? பவர் கிரிப்னு அவங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இட் கிரிப்ஸ் அ பிட். சரியா? உங்க மேக்கப் அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இது வந்து ஆக்கின மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் நீங்க ஸ்வெட்டி ஏரியால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இது வந்து உங்க மேக்கப்பை பிடிச்சி வச்சிருக்காது. நீங்க மேல போடுற ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப உங்க ஃபேஸ்லயே என்ன ஸ்வெட் ஆனாலும் இருக்கணும் அப்படின்னா. ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா? செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஓவர்லி ஹைப்டு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் போடும்போது நீங்க பாத்துப்பீங்க, ஃபேஸ்ல இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, which is not a complete lie. ஓகேவா? பட் என்ன பிரச்சனை, 2-3 செகண்ட்ஸ்ல அது வந்து கீழே விழுந்துரும். சரியா? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்லீடிங். நானே என்னோட பழைய வீடியோல அப்படி வந்து காமிச்சிருப்பேன். பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதுவே கீழே விழுந்துரும். இட்ஸ் ஓவர்லி எக்ஸ்பென்சிவ், ஓவர்லி ஹைப்டு. இது வந்து அதுவும் இல்லாம அந்த அளவுக்கு உங்களுக்கு இது கிரிப் பண்ணணும், இந்த பேக்கேஜே இது வந்து ஹோல்டு பண்ற மாதிரி உங்களுக்கு கிரிப் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் 3 to 4 pumps. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மாசத்துக்கு மேல தாங்காது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஓவர்லி ஹைப் அண்ட் இட்ஸ் அன் ஆவரேஜ் ப்ராடக்ட். என்ன கேட்டா, உங்களோட பவுடர் ப்ராடக்ட் இது வந்து நல்லா கிரிப் பண்ணிக்குமா இருக்கும். மற்றபடி நீங்க என்ன லிக்விட் ப்ராடக்ட் போட்டாலும் அதுவும் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃபா இருந்தால் மட்டும்தான் உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். ஓகேவா? ரொம்ப நாளைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருந்துச்சு. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் ட்ரூத். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த லாக்மேயோட 9 to 5 பிரைமர் பிளஸ் மேட் லிக்விட் கன்சீலர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் தர் ஷேட் ரேஞ்ச். ரொம்ப இன்க்ளூசிவாலாம் இருக்காது. இதுல வந்து 2 மைனஸ் இருக்குது. அகைன் அந்த பிரைமருக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஆக்சிடைசஸ், which is really weird in a concealer. கன்சீலர்ல வந்து ஆக்சிடைஸ் ஆகும் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தது இல்ல. இந்த வால்நட் வந்து நான் ஸ்வாஷ் பண்ணும்போது நீங்க வந்து பாப்பீங்க, இட்ஸ் an exact match என்னோட ஸ்கின் டோனுக்கு. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இட் டர்ன்ஸ் கிரே அண்ட் மட்டி ஆன் மை ஸ்கின். நான் வந்து இதை மட்டும் போட்டேன் அப்படின்னா, ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போட்டுருக்கிறதுனால அது வந்து உள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியாது. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் லாங் லாஸ்டிங் அட் ஆல். இதோட ஃபார்முலேஷன் சூப்பரா இருக்கும், சூப்பர் கிரீமி, சூப்பர் பிளெண்டபிள், ஆல்மோஸ்ட் ஸ்கின் லைட். பட் இட் இஸ் நாட் லாங் லாஸ்டிங். கிட்டத்தட்ட 3 to 4 ஹவர்ஸ்லயே உங்க ஃபேஸ்ல இருந்து போயிடும். நான் அது எப்ப நோட் பண்ணேன் அப்படின்னா, இது போட்டுட்டு இதுக்கு மேல நான் ஹைலைட்டிங் கன்சீலர் எதுவுமே போடல. இதான் ஒரே ஒரு கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் நான் வந்து போட்டிருந்தேன். ஃபேஸ்ல ஃபுல்லா ஃபவுண்டேஷன் இருந்துச்சு, கண்ணு கடியில மட்டும் கிரே அண்ட் ப்ராடக்ட் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்பதான் எனக்கு வந்து புரிஞ்சு, ஓகே திஸ் இஸ் நாட் லாங் லாஸ்டிங் அப்படின்ட்டு. ஸோ விச் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி வெரி சேட். பிகாஸ் சூப்பர் ஃபார்முலேஷன், சூப்பர் ப்ராடக்ட், நாட் லாங் லாஸ்டிங் அண்ட் ஆக்சிடைஸும் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல வந்து ஒரு கிளியர் வின்னர் தான். இது வந்து என்னோட டாப்ல போறதுக்கு இது வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ எப்ப அது நடக்க போகுதுன்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேபிளினோட சூப்பர் ஸ்டே லூமி மேட் ஃபவுண்டேஷன். ஓகேவா? லூமி மேட் ஃபவுண்டேஷன்ங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஜிக்னா பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்காது. யாரோ கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க என்கிட்ட. அண்ட் இது வந்து உங்களுக்கு டூயி ஃபினிஷ் அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்காது. இட்ஸ் செமி மேட். இதுதான் செமி டூயி இல்ல, செமி மேட். இந்த ஃபவுண்டேஷனோட ஃபார்முலேஷன் நீங்க வந்து கண்டிப்பா இன்ஸ்டால இஃப் யூ ஆர் ஆக்டிவ் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இட்ஸ் ஓவர்லி ஹைப்டு. சரியா? பட் இட் இஸ் ஒர்த் ஆல் த ஹைப். ஏன்னா ஃபார்முலேஷன் அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன குவான்டிட்டி எடுத்து நீங்க ஃபேஸ்க்குள்ள போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்கின் லைக் செகண்ட் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். பட் எனக்கு இதுல பிடிக்காது என்னன்னா, அந்த ஷேட் ரேஞ்ச். திஸ் இஸ் 330. திஸ் இஸ் தர் லாஸ்ட் ஷேட். இது வந்து எனக்குமே 1 to 2 ஷேட்ஸ் வந்து லைட்டா. பட் நான் இது வந்து அந்த ஃபிட்மி, அவங்களோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன்ஸ் அளவுக்கு இது வந்து ஆக்சிடைஸும் ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த மேட்ச் கிடைக்கல அப்படின்னா இட்ஸ்
இட் வில் நாட் லுக் லைக் அ செகண்ட் ஸ்கின். புரியுதா? உங்களுக்கு வந்து நிறைய நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஃபவுண்டேஷன் மட்டுமே போட்டுட்டு வெளியில போகலாம். உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கல, ஒரு டார்க்கராவோ லைட்டராவோ ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கு கலர் கரெக்டர் போடணும், அதுக்கு கன்சீலர் போட்டு இது பண்ணணும், அதுக்கு ஹைலைட்டிங் கன்சீலர் போடணும், அது கான்டோர் அது இதுன்னு போட்டு தான் நீங்க வந்து உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து இல்ல வெறும் ஃபவுண்டேஷன் மட்டுமே தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் இல்லைன்னா அது பி லைக் நோ. அதனால தான் நான் வந்து செகண்ட்ல வச்சிருக்கிறேன். எனக்குமே இட்ஸ் நாட் அ கரெக்ட் அண்டர்டோன். இது வந்து அவங்க நியூட்ரல் அண்டர்டோன் சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீச்சி, மோர் ஆன் த கூல் சைடு என்ன கேட்டா. ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் என்கிட்ட எனக்கு வந்து இதுல. அதனால தான் இது வந்து செகண்ட் ஃபேவரட். இவ்வளவு பிரச்சனை இருந்த போறோம் எதுக்கு நான் செகண்ட் ஃபேவரட்ல வச்சிருக்கிறேன்னா அது ஃபார்முலேஷன் பக்கா. நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதா இதுலயே வந்து எனக்கு செகண்ட்னு சொல்றதுக்கு லைட்டா மனசு வலிக்குது, பட் வந்து சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு வந்து நிறைய குறைகள் இருக்கு. அது வந்து ஹைலைட்டிங் கன்சீலர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். ஓகேவா? இது முன்னாடி அவங்க எனக்கு தெரிஞ்சு வேற ஃபார்முலேஷன் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பழைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பழைய யூடியூபர்ஸ்னா முன்னாடில இருந்தே யூடியூபர்ஸ் இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட ரிவ்யூஸ்ல பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு மேபிளினோட பழைய இந்த இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப மேட்டா இருக்கும், ரொம்ப க்ரீஸ் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிளெண்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு. பட் இது அப்படி இல்ல, நானுமே நோட் பண்ணேன். அதனால தான் வாங்காம இருந்தேன். பட் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இட் பிளெண்ட்ஸ் லைக் பட்டர். அவ்வளவு அழகா பிளெண்ட் ஆகும் உங்களோட ஸ்கின்ல, எந்த டூல் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி. இதுல எனக்கு வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் இட் ஆக்சிடைசஸ். இது வந்து ஆக்சிடைஸ் ஆகாது இந்த கன்சீலர். பட் என்ன பிரச்சனைனா ஓவர்லி பிளெண்ட் ஆயிடும் உங்க ஃபவுண்டேஷன் கூட. அப்படி பிளெண்ட் ஆகும்போது இப்ப நான் வந்து அதான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. லைட் வந்து ஹிட் ஆகுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது என்னோட சீக்ஸ்க்கு மேல. மத்தபடி நான் வந்து கண்ணாடியில பார்க்கும்போது இட் லுக்ஸ் ஈவன். புரியுதா? இத்தனைக்கும் இது வந்து என்னோட 4 ஷேட்ஸ். இது வந்து லைட்டரான ஷேட் வித் பிங்க் அண்டர்டோன். அதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட்டும் கூட. ஷேட் ரேஞ்ச் ரொம்ப மட்டி, ரொம்பன்னா ரொம்ப. உங்களோட டார்க் ஷேட் வந்து கேரமல், ஐ திங்க் கேரமல், அது வந்து ரொம்ப ஆரஞ்சு. ஸோ அது வந்து எனக்கு வாங்கவும் தோணல. மேபி தெரியல எனக்கு வந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வாங்க வேணும். பிகாஸ் ஐ லவ் த ஃபார்முலேஷன். நல்ல ஈஸியா பிளெண்ட் ஆகுது, ரொம்ப க்ரீஸ் ஆகல. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா பவுடர் வச்சு நான் செட் பண்ணி தான் தீருவேன். இன்னைக்கு வந்து எனக்கு கரெக்டா இருக்குது. பிகாஸ் நான் வந்து அந்த லாக்மி கன்சீலர் போட்டேன், அது கிரீமியா இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷன் நான் வந்து கண்ணுக்கு பெருசாலாம் போட்டுக்கல. அண்ட் இது வந்து போடும்போது கரெக்டா இருக்குது, பவுடர் வச்சு செட் பண்ணும்போது கரெக்டா இருக்குது. மத்தபடி நீங்க ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கலர் கரெக்டர், கன்சீலர், ஃபவுண்டேஷன் அண்ட் இதையும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கேக்கியா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், டக்குன்னு க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? சோ என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், என்னால பவுடர் வச்சு செட் பண்ணாம இருக்க முடியாது. சரியா? அப்படி நான் வந்து லேயரா போடும்போது அதுக்கு மேல பவுடர் போடும்போது ரொம்ப திக்காயிடும், எனக்கு வந்து ரொம்ப கேக்கியா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து கரெக்டா இருக்குது. இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கும் போது மேக்கப் சூப்பரா வரும். ஸோ இது நீங்க வந்து செகண்ட் லேயரா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேர்ட் ஃபோர்த்னு போகும்போது இட்ஸ் நாட் வெரி குட் ஆன் தி ஸ்கின். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மி guys. ஐ ரியலி ஹோப் அவங்க வந்து வேற ஒரு பேக்கேஜிங்ல அதை கொண்டு வருவாங்கன்னு. பிகாஸ் லுக் அட் திஸ். உங்களுக்கு தெரியுதா உள்ள இருக்கிற டியூப் அண்ட் அதுல வந்து ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்படிதான் அந்த பேக்கேஜிங்ல கரெக்டா அது வந்து வரும். அடிச்சு சொல்றேன் 15 டைம்ஸ் மேல நான் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அண்ட் லுக் ஹவு ஃபார் ஐ ஹவ் காட்டன். இது இன்னும் மிஞ்சி போனா ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு வரும். நான் அதனாலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயும் வெளியில போறேன் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் வெரி லாங் லாஸ்டிங். சரியா? நிறைய பேசுறேன் இதை பத்தி. எனக்கு வந்து இருக்கிற குமுறல்கள் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்திருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் பிளஷ்க்கு என்கிட்ட வந்து எப்படின்னா டாப் ஃபேவரட் இப்போ இருக்குது. டாப்லயே ஒரு 3 இருக்குது. பட் அதுக்கு கீழே இருக்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? செகண்ட் ஃபேவரட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்டோட லிப் அண்ட் சீக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மினிமல் மேக்கப் டேஸ்ல ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷனோ மேட் கன்சீலரோ போட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் இது வந்து ரொம்ப டூயி. நிறைய டூயி பிளஷஸ் வந்து அப்படித்தான் உங்களுக்கு நீங்க பிளெண்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும். அதுக்காக இது வந்து என்னால அண்டர் பெயிண்டும் பண்ண முடியாது. லைக் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி என்னால போட முடியாது. அந்த பிக்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இன்டென்ஸ் கிடையாது. ஐ லவ் தி ஷேட். இந்த ஷேட் வந்து அப்படியே எனக்கு ஒரு பிளஷ் பிளஸ் பிரான்சர் சேர்த்த மாதிரியான ஒரு ஷேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இட்ஸ் வெரி டூயி அண்ட் சம்டைம்ஸ் அந்த மேக்கப்பை வந்து பிரிச்சு எடுக்கிறதுனால திஸ் இஸ் மை செகண்ட். உள்ள லைட்டா வலிக்குது பிகாஸ் ஐ லவ் த கலர். நெக்ஸ்ட் பிரான்சர் போயிடலாம். பிரான்சருக்கு வந்து எனக்கு ஃபேவரட்னா ஒன்று தான் இருக்குது. அது ஒன்று தான் நான் ஃபேவரட்னு சொல்லுவேன். மற்றதெல்லாம் அப்படி சும்மா இருக்கும், லிஸ்ட்ல அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் ஃபேவரட் நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் சூஸ் திஸ். இது ரீலவோட சூப்பர் பிரான்சர். இது வந்து கோபிங்கிற ஷேடு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. இது வந்து எனக்கு கரெக்டான ஒரு பிரான்சிங் ஷேடு கிடையாது. இட்ஸ் லைக் கான்டோர். அதனால தான் எனக்கு பிளஷ்க்கு கீழே நான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வெரி பேட் கிக் பேக் இதுல வந்து இருக்குது. நீங்க பிரஷ்ஷை கொஞ்சம் தொட்ட உடனே அதுல வந்து மணலாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூப்பர் பவுடரி
பட் நல்லா பிளெண்டபிள், நல்ல பிளெண்ட் எல்லாம் ஆகுது. பட் ப்ராடக்ட் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும். அதனால எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு பிடிக்கல. பிகாஸ் தட் மெகா பிரான்சர் இஸ் சூப்பர் குட். அது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட். அது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பவுடர் எல்லாம் வராது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ எனக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு பிரான்சிங் ஷேட். அந்த மெகா பிரான்சரோட வார்ம், அதுல நிறைய ஷேட் ரேஞ்ச் கிடையாது. பட் என்னோட ஸ்கின் டோனுக்கு ஐ லவ் தட் ஒன். இது வந்து எப்பவுமே செகண்ட் தான். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் எப்படி நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி லைக் வெர்சடைல். எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட எனக்கு வந்து செட் ஆகணும். இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்ல போறது வந்து பவுடர் எனக்கு வந்து எல்லா ஃபவுண்டேஷன் கூட, எல்லா லிக்விட் ப்ராடக்ட்ஸ் கூட செட் ஆனாதான் அது வந்து குட் பவுடர். ஓகேவா? பட் இந்த பவுடர் வந்து சூப்பர் குவாலிட்டி, சூப்பரா இருக்குது. பட் இட்ஸ் நாட் வெரி வெர்சடைல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கே பியூட்டியோட லூஸ் பவுடர். சூப்பர் கலர், சூப்பர் ஷேட் ரேஞ்ச், சூப்பரான ஒரு கவரேஜ், எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செட்டிங் மிஸ்ட்லாம் இருக்குல்ல, நான் செட்டிங் மிஸ்ட் வந்து மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். பட் நான் மோஸ்டா யூஸ் பண்றது அந்த பவுடர் லுக் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த பவுடரை போட்டுட்டு நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய செட்டிங் மிஸ்ட், நான் வச்சிருக்கிற செட்டிங் மிஸ்ட் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி உருகி வரும் தெரியுமா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கங்க பேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கலரா இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் கிடையாதுல்ல, இதுல கலர் இருக்கிறதுனால அந்த கலர் வந்து வெளியில அப்படி பேட்சா தெரிய ஆரம்பிச்சிடும். மிட் மேக்கப்ல வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அப்படி ஆகும்போது எனக்கு வந்து இட்ஸ் நாட் வெரி ரிலையபிள். பட் ஐ லவ் த ஷேட், ஐ லவ் த ஃபார்முலேஷன். அந்த ஒரு பிரச்சனையை தவிர ஐ லைக் இட் வெரி மச். நெக்ஸ்ட் காஜல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து ப்ளூ ஹெவனோட தான். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட். இப்போ ஒன்னே ஒன்று இருக்கு, தட்ஸ் ஃப்ரம் மேபிளின். அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இது வந்து எனக்கு செகண்ட் ஃபேவரட்னா, ஐ யூஸ் திஸ் வே ஆஃப்டன் தேன் தட் மேபிளின். நான் வந்து வீடியோக்கெல்லாம் எடுக்கும்போது தான் எடுப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது, சரியா? லாங் லாஸ்டிங் கிடையாது. ஸோ அதனால வெளியில போட்டு போக முடியாது. பட் திஸ் இஸ் டூ க்ரீமி அண்ட் டூ ஜென்டில் ஆன் மை ஐஸ். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை எல்லாம் கிடையாது. இந்த காஜல் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் இல்லாட்டாலும் எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு ரீஅப்ளை. சரியா? எனக்கு என் கண்ணு எரிய வைக்காம இருக்கணும், அது வந்து இது பண்ணும். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ஃபேவரட். ஐ லவ் திஸ், பட் இட்ஸ் நாட் ஆன் த டாப். நெக்ஸ்ட் ஐலைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஃபேவரட்டே இல்ல சொல்ல போனா. ஆமா, ஃபேவரட்டே எனக்கு வந்து இல்ல, டாப்ல எதுவுமே இல்ல. இது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து செகண்ட்ல வச்சிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேபிளினோட கலாசல் ஐலைனர். திஸ் இஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். ஸ்மட்ச் ப்ரூஃபா நான் வந்து டெஸ்ட் பண்ணதில்ல. பிகாஸ் நான் வந்து ஐலைனர் போட்டுட்டு கண்ணை தொடவே மாட்டேன். ஐம் யூசுவலி வெரி காஷியஸ். ஸோ நான் அப்படி டெஸ்ட் பண்ணதில்ல. பட் ஐம் பிரிட்டி ஷோர் அது வந்து கையில ஸ்மட்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். கம்ப்ளீட்லி மேட், கம்ப்ளீட்லி பிளாக், அதெல்லாம் ஓகே தான். பட் இட் இஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஃபேவரட்டான, எனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஐலைனர்ஸ் தெரியுமா அப்படின்ட்டு. ஐ லைக் தட் ஃபார்முலா. என்ன சொல்ல, ரொம்ப திக்கான, ஐ மீன் ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஐலைனர்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டி பிடிக்க, ஒரு மாதிரி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக வச்சிடும். So let me know if anything that is with this formulation and also long lasting. சொல்லுங்க. Next mascara. I have this NYB mascara. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒன்று இருக்குது, அதை நான் வீடியோல காமிக்கலன்னு நினைக்கிறேன். I'm gatekeeping it till my next try on video. அந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த NYB mascara வந்து இட்ஸ் குட், பட் இட்ஸ் நாட் கிரேட். புரியுதா? நல்ல ஒரு சின்ன ஒரு லென்த்தனிங் கொடுக்கும், ரொம்ப வால்யூம்லாம் கொடுக்காது, லைட்டா கேர்லும் பண்ணும் உங்களோட லேஷஸை. ஸோ விச் இஸ் குட். பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அந்த ப்ரூஃப்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் லாங் லாஸ்டிங். ஸோ சம்மருக்குலாம் எதுவும் செட் ஆகாது. ஸோ ஃபார் தட் ரீசன் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபேவரட். நெக்ஸ்ட் செட்டிங் மிஸ்ட் வந்துட்டோம். செட்டிங் மிஸ்ட்டுக்கு ஆக்சுவலி எனக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. ஐ ஹாவ் அ ஃபேவரட். ஸோ அகைன் நான் வந்து ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்றதை நான் செகண்ட் ஃபேவரட்ல வச்சிருக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ளூ ஹெவனோட ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸ் செட்டிங் மிஸ்ட். ஓகேவா? இது வந்து லாங் லாஸ்டிங் ஆகும் உங்க இதை. பட் என்னால வந்து இதை என்னோட டாப் ஃபேவரட்னு சொல்ல முடியல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து வச்சிருக்கேன். பெருசா எந்த ஒரு கான்ஸும் இல்லை இதுல, எக்ஸப்ட் இதுல வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து வச்சுக்கலாம் செகண்ட் ஃபேவரட். லாஸ்ட் லிப்ஸ்டிக்கு வந்துட்டோம். இது ஏன் நான் செகண்ட்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலேஷனுக்காக. ஓகேவா? ஐ லவ் திஸ் ஷேட். லுக் அட் திஸ். பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் வெட்டிங் சீசன், ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருதுல, அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். பட் இட் இஸ் நாட் வெரி லாங் லாஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லவ் எர்த்தோட லிக்யூட் மூஸ் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் வந்து நான் ஐரிஷ் காஃபி வச்சிருக்கேன். ஓகேவா? I love the shade. I love the formulation. It's kind of comfortable, but it is not long lasting. So let me know உங்களுக்கு இதே ஷேட்ல ஏதாவது லாங் லாஸ்டிங்கான லிப்ஸ்டிக்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. Because I would love to use this season. ஸோ அவ்வளோதான், என்னோட லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த நான் இப்போ சொன்ன கேட்டகரியில என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிரிட்டி ஷூர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது மேக்கப் டியூட்டோரியல் வேணும்னா அதையும் கேளுங்க. நான் கூடி சீக்கிரமா 2 மேக்கப் டியூட்டோரியல் போடலான்னு இருக்கிறேன். அண்ட் இந்த மந்த்ல ஒன்னு வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் வெறும் பவுடர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கு நான் வந்து நல்ல ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் தேடிட்டு இருக்கிறேன் guys.
நம்ம ஷேடுக்கு பவுடர் ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இம்பாசிபிள். ஸோ ரெக்கமெண்டேஷன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்கின் லைக் மேக்கப். நான் ரீசெண்டாக அந்த மேக்கப் தான் போட்டுட்டு இருக்கிறேன். லைக் சம்மருக்கு அப்ரோப்ரியேட் ஆன மாதிரி சுத்தமா கேக்கியா இல்லாம சுத்தமா பாக்குறவங்களுக்குமே மேக்கப் போட்டிருக்கான்னு தெரியாத மாதிரியான ஒரு மேக்கப் லுக் நான் உங்களுக்கு போடலாட்டு இருக்கேன். அந்த ரெண்டும் இட்ஸ் ஆன் த லிஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை ஆக்டிவ் வீடியோல பார்க்குறேன் வரைக்கும்.